ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்கப் பைக்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு 2017 மாடல். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட பை பண்ணிட்டாங்க கஸ்டமர் பை பண்ணனால நம்ம ஃப்ரீயாக இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணி தரோம். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி தரோம்னு நம்ம சொல்லியிருக்கு. அதனால் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து புது ஆயில் நம்ம மாற்றி தரோம் ராயல் என்ஃபீல்டுக்கு. நம்ம ஏகே பைக்ஸில் இந்த ராயல் என்ஃபீல்டு 2017 மாடல் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு வந்து வண்டி நம்மக்கிட்ட எடுத்துட்டாங்க கஸ்டமரு. நம்ம ஆயில் நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணி தரோம்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி தந்திருக்கோம். வண்டி 2 டயர் புதுசு, பேட்ரி புதுசு, எல்லாமே பக்காவாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு 2017 மாடல். நம்ம இப்போ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி தரோம்னு சொன்னதுனால சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதை பாருங்கள். வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்கும். ரெட் டேங்க் வரும் வண்டியில். வண்டி பிளாக்கு, ரெட் டேங்க் மட்டும் வரும். சிங்கிள் ஓனர் தான். 2017 மாடல். ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வண்டி ஏகே பைக்ஸில் வண்டி எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக நம்ம புது ஆயில் சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பிரேக் ஷூ எது வீக்காக இருந்தாலும் நம்ம புதுசாகவே போட்டு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு முக்கியம். அதனால் வண்டி நம்ம தெளிவாக நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். நிறைய இடத்துல வண்டி ட்ரையல் ஓட்டி பார்க்க தர மாட்டாங்க. நம்ம வண்டியும் எத்தனை பேர் வந்தாலும் ஓட்டியும் பார்த்துக்கலாம். ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம வண்டியை எடுத்துக்கலாம். கஸ்டமர் ஓட்டி பார்த்து இந்த இடத்துல இது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அது நம்ம கஸ்டமருக்கு முன்னாடியே ஸ்பேர் வாங்கி நம்ம உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணி கொடுத்துருவோம். வண்டி எடுக்கிற ரேட்டை பொறுத்து நம்ம சொல்கிற ரேட்லேருந்து நெகஷியபிள் பண்ணியும் தருவோம். பார்க்கலாம். ஆயில் ஃபில்ட்ரு, இது வந்து மூடி, ட்ரெயின் போல்டு மூடி. இது பழைய ஆயில் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆயில் மாற்றினா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். சென்ட்ரலில் வந்து மேக்னெட் வந்துடும். உங்களுக்கு அந்த பழைய பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கலெக்ட் ஆகிரும். அது நம்ம போடும்போது அப்படியே போட்டுறக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும். ராயல் என்ஃபீல்டுக்கு இதில் வந்து ஆயில் வந்து கெப்பாசிட்டி வந்து 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி இன்ஜின் ஆயிலு. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இது நம்ம க்ளீன் பண்ணி தான் போடணும். ஆயில் ஃபில்ட்ரு இல்லாமல் நம்ம போட்டக்கூடாது. ட்ரெயின் போல்டுக்கு மேலே வர ஆயில் ஃபில்ட்ரு இது. அதை கரெக்டாக நம்ம பார்த்து ஃபிட் பண்ணிடணும். இல்லைன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு 2 போல்டு வரும் கீழே. ஒரு பெரிய போல்டு ஒன்று சின்ன நெட்டு வரும். சின்ன நெட்டு அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. கரெக்டாக ஆயில் ஃபில்ட்ரு அங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வச்சு போடணும். அப்படி இல்லைன்னா ஆயில் உங்களுக்கு லீக் ஆகிட்டே இருக்கும். ராயல் என்ஃபீல்டு இது கிளாசிக் 350 சொன்னோம் இல்லைங்களா. இது 2வது நெட்டு. இது 2வது போல்டிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதுலேயும் உங்களுக்கு மேக்னெட்டிங் வந்துடும். உங்களுக்கு மேக்னெட் வந்துடும். அது நம்ம க்ளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைம் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம போடணும். கரெக்டாக வச்சு அந்த இடத்துல நம்ம போட்டுறணும். இல்லைன்னா ஆயில் லீக்கேஜ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ ஆயில் மேலே ஊற்றுற போல்ட்டை நம்ம கழட்டிகிட்ருக்கோம். மேலே ஆயில் என்ன ஆயில் மாற்றணும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சும்மா சாதா ஆயிலெலாம் நம்ம போடுறதில்ல. கஸ்டமர் வண்டிக்கு நம்மக்கிட்ட 10,000 ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி, இல்லை 1,00,000 ரூபாய்க்கு மேலே வண்டி எடுத்தாலும் சரி, எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம பிராண்டட் ஆயிலாக நல்ல குவாலிட்டியான ஆயில் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம போட்டு தருவோம். இப்போ என்ன ஆயில் போட போகிறான்னு பாருங்கள். குட்டியர் 20W40 குட்டியர் ஆயில். இது நல்ல பிராண்டட் ஆயிலு. குட்டியர் ஆயில் இது எம்ஆர்பி பாருங்கள் 446 ரூபா வரும் 1 லிட்ரு. இதுக்கு வந்து மொத்தம் 2.5 லிட்டராக மொத்தமாக இல்லாதனால நம்ம 1 லிட்டருக்கு வேணும் 3 வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம கப்பில் ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம். அளவு பார்க்கறதுக்காக நம்ம வேறு ஒரு அளவு கப்பு இருக்குது, அதில் நம்ம ஊற்றிடுவோம். 2.5 லிட்ரு நம்ம எச்சா ஊற்றப்பட மாட்டோம், கம்மியாக ஊற்ற மாட்டோம். கரெக்டாக 2.5 லிட்டர் நம்ம ஊற்றுவோம். குட்டியர் ஆயிலு. இந்த பிராண்டு வந்து அமெரிக்கன் பிராண்டு தான். இது மேனுஃபேக்சரிங்கு குட்டியர் கம்பெனி. நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையோ எதில் விசாரித்து பார்த்தீங்கன்னாலும் குவாலிட்டியான ஆயில் இது 20W40. இப்போ நம்ம அளவு எடுத்து நம்ம ஊற்றுறோம். 2.5 லிட்ரு தான், எச்சா நம்ம ஊற்றிடக்கூடாது. ஆயிலோட திக்னஸ்லேருந்து எல்லாமே செமையாக இருக்கும் உங்களுக்கு. இது 20W40 குட்டியர் ஆயில். இது
நம்ம கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான சாதா ஆயிலும் விற்கும். அதெல்லாம் நம்ம ஊற்றிடவே கூடாது எப்பயுமே. காசு ஒரு 100 200 கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆயில் எப்பயுமே ஊற்றிடாதீங்க. நல்ல பிராண்டட் ஆயிலாகவே வாங்கி ஊற்றிடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணி வண்டி எடுக்கிறோம். வண்டி நம்ம தெளிவான ஆயில் தான் நம்ம ஊற்றி கொடுப்போம். நீங்களும் கஸ்டமர் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்ல ஆயிலாகவே மாற்றிடுங்க. மொத்தம் 2.5 லிட்ரு வரும் ஆயில். ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆயிலோட திக்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டென்சிட்டியும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். குட்டியர் ஆயில் தான் நம்ம ஊற்றுவோம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ 2.5 லிட்டர் நம்ம ஊற்றியாச்சு. ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, நான் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஆயிலோட லெவல் செக் பண்ணிக்கிங்க. ஆயிலோட லெவலு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஏறிடும். 2.5 லிட்டர் ஆயில் ஊற்றியாச்சு. ஏகே பைக்ஸில் வண்டி எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணி தருவோம். அதே மாதிரி இந்த கஸ்டமருக்கு நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி தந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏகே பைக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.